ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா குக்கிங் டைம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் கடாய் சூடு பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இந்த குளிர் நேரத்தில் இந்த டைமில் நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சளி இருமல்லாம் சரியாயிடும். மிளகு சேர்த்துட்டேன். இதை பொன்னிறமாக லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுக்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்து வச்சு லாஸ்ட்டாக தூவி விட்டு இறக்கி விட்டால் போதும். நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் 50 மில்லி எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சிக்கன் ரொம்ப சுவையாக வரும். எண்ணெய் காஞ்சவுடனே 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவு ப்ரௌனிஷாக வரணும். அதளவு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கும் சேர்த்து நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாடை போகணும். அதளவு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விடுறேன். அடுத்து நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தண்ணி இருக்கும், அதிலே வெந்துடும். நான் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். அடுத்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அந்த மசாலும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி விட்டுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் சமைக்கிறேன். நீங்களும் அப்படியே செய்யுங்க. வதக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்கிறேன். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம்.
இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது. பார்க்கவே பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடுறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.